மாவுலாம் அரைச்சி கஷ்டப்படாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா நல்ல சுவையா 4 விதமான பலகாரங்கள் இந்த தீபாவளிக்கு குயிக்கா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இதுல நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க வீட்டுல நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா எந்தவித பலகாரமுமே சொதப்பாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். இன்னைக்கு நம்ம முறுக்கு, தட்டை, அதிரசம், நல்ல ஜூசியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஒவ்வொரு ரெசிபியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். முதல்ல நம்ம இனிப்போட ஆரம்பிக்கலாம். அதிரசம் அப்படின்னாலே சில பேருக்கு அப்படி பிரிஞ்சு போயிடுன்ற பயம் இருக்கும். இன்னைக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வரும். அதற்கு நான் இன்னைக்கு இந்த கப்பால 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடைகள்ல மாவு பச்சரிசின்னு கேட்டே வாங்குங்க. சாப்பாட்டு பச்சரிசி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பச்சரிசி இருக்கு. ஆனா மாவு பச்சரிசி தான் அதிரசம் பெர்ஃபெக்ட்டா வரும். இது ஒரு டிப்ஸ். நான் இன்னைக்கு சரியா 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்ப 1 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் தாராளமா ஊறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு மேல ஊற விட்டுறாதீங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஊறக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப ஒரு வெள்ளை துணியை பரப்பி ஃபேனுக்கு அடியில ஒரு 15 நிமிஷம் போல காய வச்சாலே போதும். ரொம்ப நேரம்லாம் காய வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு கரெக்டான பதம் காமிக்கிறேன், அரிசி காயிற பதம். இப்ப நான் அரிசியை காய வச்சிருக்கேன். கையில தொட்டு பார்த்தனா என் கையும் ஈரமா இருக்கு, அரிசியும் கையில ஒட்டுது. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம காய வைக்கும் போது இருக்கிற பதம். இப்போ ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கையில இப்படி தொட்டு பார்க்கறேன். நல்லா அழுத்தி இப்படி தொடணும். தொடும்போது ஈரம் இல்லை, ஆனா அரிசி ஒட்டுது. அப்ப கையில ஈரம் கிடையாது, ஆனா அரிசியில லைட்டான ஈரப்பதம் இருக்கு. இதுதான் சரியான பதம். இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா அதிரசத்துக்கு மாவு ஈரமாவா இருக்கணும். இன்னொன்னு, நம்ம மிக்சியில தான் இதை அரைக்கணும், மிஷின்ல கொடுத்து அரைக்க கூடாது. மிஷின்ல கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா மாவு சூடாகிடும். கண்டிப்பா அதிரசம் உதிர்ந்து போகும், வரவே வராது. அதாவது எண்ணெயில போட்டா பிரிஞ்சிடும். மாவு ஈரமாவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதம். இதுதான் சரியான பதம். மிக்சியில சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நைஸா அரைப்பட்ட பிறகு சல்லடை இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய சல்லடை இப்ப கிடைக்குது. அதுலயே மாவு சலிக்கிற சல்லடை, ரொம்ப நைஸா சலிக்கிற சல்லடையா பார்த்து பயன்படுத்தணும். இப்ப இதுல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் மீறும். இதை மறுபடியும் மிக்சியில சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸா அரைச்சிட்டு மறுபடியும் சலிச்சுக்கணும். மேக்சிமம் மாவு வேஸ்ட் பண்ணாதீங்க. கடைசியா கொஞ்சமா அந்த லைட்டா குறகுறப்பு இருக்கும், அதை எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப மாவு நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது சலிக்கும் போது வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை பாகு கரெக்டான அளவுகள்ல இல்லாம போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப மாவு தொட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஈரமாவே இருக்கு. எப்பவுமே ஈர அரிசி அரைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு நல்ல நைஸா அரைப்படும். அரிசி காய வைக்கும் போதே இந்த வெள்ளத்தையும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க, பாகு வெல்லம், மண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதிரசத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான வெல்லம். இது இந்த மாதிரி வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் கத்தியை பயன்படுத்தி, உடைக்காம கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி செதுக்கிக்கங்க. செதுக்கும் போது உங்களுக்கு அளவுகள் அளக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப இந்த மாதிரி செதுக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரிசி அளந்தோம்ல, அதே கப்லயே எடுத்துக்கலாம் 3/4 கப் வெல்லம். அதாவது நீங்க 1 கிலோ அரிசி பயன்படுத்தினாலும் 3/4 கிலோ வெல்லம் பயன்படுத்தணும். 1 கப் எடுத்தாலும் 3/4 கப் வெல்லம் பயன்படுத்தணும். வெல்லம் நான் மறுபடியும் சொல்றேன், மண்டை வெல்லம் இல்லைன்னா பாகு வெல்லம் சரியா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப இதை மாவு சலிச்சு வச்சதுக்கு அப்புறமா இந்த பாவை நம்ம காய்ச்சணும். அதே மாதிரி மாவு சலிச்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. மாவு காய விடக்கூடாது. இப்ப இது நல்ல ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா மண் பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துடலாம். ஸ்டவ் நான் இன்னும் ஆன் பண்ணல. கூடவே 1/4 கப் அளவு தண்ணி, அதாவது 1/4 கப்புக்கு குறைவா கூட சேர்க்கலாம், ஆனா நிறைய சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தாலும் சரி அந்த கப்பால 1/4 கப்புக்கு குறைவா தண்ணி சேர்த்துக்குங்க. கிராம அளவுகளை விட வீட்டில் இருக்கக்கூடிய கப்பை பயன்படுத்தி அளக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கும்னு சொல்லுவேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு
இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வரட்டும், பாக ஆகணும் கிடையாது, கரைஞ்சி வரட்டும். அதுல வந்து அந்த தூசு துரும்பெல்லாம் இருக்கும்ல, அது எடுக்கிறதுக்காக. இப்ப கரைஞ்ச பிறகு இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த கடாயை நான் கழுவிட்டு ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம இதுல சேர்த்துடலாம். அந்த தூசு துரும்பு எல்லாமே இந்த வடிகட்டியில வந்துடும். இப்ப இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பாகா காய்ச்சணும். கரெக்டா பாக ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போல எடுத்துக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சினீங்கன்னா சட்டுன்னு வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கூட கொஞ்சமா ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, இது வந்து வாசனைக்காக தான். இந்த அளவுகள தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிட்டிகை உப்பு. எப்பவுமே இனிப்பு சுவை செய்றீங்க அப்படின்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து செய்யும் போது அதனுடைய சுவை வந்து நல்லா கூடுதலா எடுத்து கொடுக்கும். இப்ப பதம் உங்களுக்கு நான் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துங்க, கொஞ்சம் கிளியரான பாத்திரம் எடுத்துங்க, தண்ணீர் எடுத்துங்க. லைட்டா அப்படி ஒரு சொட்டு விட்டு பாத்தீங்கன்னா அந்த வெல்லம் கரையுது பாருங்க. இப்ப வந்து நீங்க மாவு சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா எண்ணெயில போட்ட உடனே அதிரசம் வந்து பிரியும். உங்களுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டேஜா காமிக்கிறேன். இப்ப மறுபடியும் இன்னொரு பாத்திரத்துல நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தட்டுல காமிக்கிறேன். கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப லைட்டா தங்குது, மேல லைட்டா கரையுது. இதுவும் சரியான பதம் கிடையாது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. இந்த பதத்திலே பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாவு கொட்டி கலந்துருவாங்க. அந்த மாதிரி கொட்டி கலக்கும் போது கரெக்டான பதமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எண்ணெயில போட்ட உடனே பட்டுன்னு பிரிஞ்சு போயிடும். இப்ப நான் அடுத்த ஸ்டேஜ், கரெக்டான ஸ்டேஜ் காமிக்கிறேன். சேர்த்தெல்லாம் ஒரு சொட்டு போதும், அதிகமா சேர்க்காதீங்க. இப்ப கையில கரையில பாருங்க, உங்களுக்கு சேர்த்த உடனே கரையில அடியில போய் தங்குது. அதே சமயத்துல கையில எடுத்து இந்த மாதிரி உருட்டணும். உருட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி மாதிரி, தக்காளி அழுத்தீங்கன்னா வளவல்னு தக்காளி பதத்துக்கு வரணும். ரொம்ப கல்லு மாதிரி வந்துடக்கூடாது. கல்லு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதிரசம் கல்லு மாதிரி ஆயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி தக்காளி பதத்துக்கு இருக்கணும். அப்படி போட்டீங்கன்னா உள்ள போய் விழும்போது தக்காளி மாதிரி லைட்டா அமுங்கி இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. அதே சமயத்துல தண்ணியில கரையக்கூடாது. இதுதான் சரியான பதம். இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது நீங்க ஸ்டவ் சிம்ல வச்சிடணும். ஏன்னா நீங்க செக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த வெல்லம் மாறிடும். அதனால ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு பொறுமையா பதத்தை செக் பண்ணுங்க. நிதானமா செக் பண்ணுங்க, பயப்படாம செக் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா வரும். இப்ப இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இறக்கிட்டு, ஒரு ஆள் கூட இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரு உட்டன் கரண்டி, மரக்கரண்டி இருக்குல்ல, அது பின்பக்கமா வச்சுக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். எடுத்தோடனே எல்லா மாவையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கைவிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், வெள்ளப்பாகு கம்மியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா நீங்க சேர்க்க சேர்க்க அந்த வெல்லம் வந்து நல்லா உள்வாங்க ஆரம்பிக்கும் அந்த பாகு வந்து. இப்ப பாருங்க, நான் எல்லா மாவுமே சேர்த்துட்டேன். ஸ்டார்டிங்ல வந்து மாவு அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சேர்க்கும் போது இந்த அளவுக்கு மாறிடும். உங்களுக்கு இப்ப இலகன மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நேரம் ஆக ஆக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும், ஆற ஆற. இப்ப இந்த ப்ராசஸ்லாம் நான் எப்ப பண்ணேன் அப்படின்ற டைமிங்கை வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுறேன். காலையில ஒரு 7 மணி போல அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 8 மணிக்குள்ள ஆயிடும். அரிசி ஊற வச்சு இந்த வெள்ளைப்பாகு எல்லாம் ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 8 மணி போல ஆயிடும். இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு 8 மணி போல, அதாவது இப்ப இது வந்து மேல கொஞ்சமா நெய்யோ இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய்யோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு ஓப்பன்லயே வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 12 மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஊறணும். நைட் 8 மணிக்கு சுட்டீங்க, காலையில இந்த மாவு ரெடி பண்றீங்க 8 மணிக்குன்னா நைட் 8 மணிக்கு சுட்டீங்கன்னா சரியா இருக்கும். இல்ல மறுநாள் காலையில கூட நீங்க சுடலாம். ஆனா அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இப்ப நான் நைட்டு 8 மணி போல எடுக்கிறேன். மாவு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமா வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான டிப் சொல்றேன். இந்த இடத்துல மாவு ரொம்ப இலகன மாதிரி இருக்கு, கையில எடுத்தோடனே மாவு அப்படியே வளவளன்னு வருது அப்படின்னா வீட்டுல பச்சரிசி மாவு இருக்குல்ல, அந்த பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு வச்சிருப்போம் பாருங்க, அதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிருங்க. மாவு சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வர்ற அளவுக்கு கலந்துட்டு மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் சுட ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணெயில பிரியாம இருக்கும், வளவளன்னு இல்லாம இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல அழகா வரும். இல்ல மாவு எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்துல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஒரு கவர்ல லைட்டா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன பால் மாதிரி எடுத்துங்க. அப்படி வச்சுட்டு மேல அந்த கவரை அப்படி வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு லைட்டா அப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துட்டு
கட்டை விரல் இல்லைன்னா இந்த மாதிரி ஆள்கட்டை விரலால லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டு ஓரங்களில் தடவி விட்டாலே போதும், ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சிடும். இது இப்போ நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே பட்டுன்னு வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி ஆகிடும். அதே மாதிரி எண்ணெய் காயாமல் இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு வந்துடும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது எண்ணெய் வந்து கண்டிப்பாக சூடாக இருக்கணும், ஆனால் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் காயாமல் எண்ணெய் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரியும் எண்ணெயில் போட்ட உடனே. இப்போ அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அதிரசம் மட்டுமே எப்பவுமே போட்டோடனே வெந்துடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருந்துடக்கூடாது, அதே சமயத்தில் சூடே இல்லாமல் இருந்துடக்கூடாது. சூடே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, அதாவது மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிரசம் பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா சூடாக தான் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப சூடாக இருந்துட்டாதான் மேலே வந்து பட்டுன்னு கருகுன மாதிரி ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியை பயன்படுத்தி இது மேலே இப்படி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை லைட்டாக இன்னொரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டு நம்ம விட்டோன்னா அழகாக அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். அவ்வளோதான். இதே மெத்தட்லேயே நீங்கள் அடுத்தடுத்த அதிரசமும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அவ்வளோதான், சூப்பரான அதிரசம் ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு நான் பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல அழகாக சாஃப்டாக வருது பாருங்கள். அதிரசம் மட்டுமே எப்பவுமே ஊற தான் ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது நான் வந்து உங்களுக்கு நல்லா சூடாகவே இப்போ வந்து பிரித்து காமிக்கிறேன். இன்னும் நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக, அதாவது மறுநாள் அதுக்கு மறுநாள் போக போக தான் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 20 நாள் 25 நாள் வரைக்கும் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல சுவையாக செய்யக்கூடிய முறுக்கு. அதற்கு நான் இன்னைக்கு இந்த கப்பால் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கங்க, அந்த உடச்சி உளுந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து பயன்படுத்தாதீங்க. இப்போ இதுல ஒரு 2 முறை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிங்க. அடுத்ததான் எந்த கப்பால உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது உளுந்து அரை கப் எடுத்திருக்கீங்கன்னா தண்ணி வந்து 1 கப் இருக்கணும். அடுத்ததா ஒரு குக்கர்ல தண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கு மேல ஒரு பிளேட் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இதை குக்கர்ல வச்சிடலாம், மூடிடலாம், வெயிட் வச்சிருங்க. ஒரு 3 விசில் மட்டும் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்க, உளுந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வெந்திருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப குழஞ்சு போகக்கூடாது, வேகாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பூ போல வெந்திருக்கணும். இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊத்திராதீங்க, இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அந்த தண்ணி அரைக்கும் போது தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப தண்ணியா அரைச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காவும் அரைக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாம நல்லா சாஃப்டா அரைகிற மாதிரி பாத்துக்குங்க. அடுத்ததா ஒரு பெரிய அகலமான பாத்திரமா எடுத்துக்கங்க, அப்பதான் மாவு பிசையறதுக்கு சரியா இருக்கும். இப்ப இதுல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது கடையில விற்கக்கூடிய இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் இன்னைக்கு பயன்படுத்திருக்கேன். இந்த மாவு வந்து வறுக்கல எதுவுமே பண்ணல, அப்படியே நேரடியாக தான் வந்து பயன்படுத்துறேன். அதாவது உளுந்து அரை கப் எடுத்திருக்கீங்க, அதே கப்பால 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. வீட்டுல எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியா இருக்கும். அடுத்ததான் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஓமத்தை கையில சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டு தேய்ச்சிட்டு சேர்த்துக்குங்க, அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஒரு முறை சூடு பண்ணிட்டு எடுத்திருக்கேன். எப்பவுமே அந்த மாதிரி சூடு பண்ணிட்டு சேர்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும், அதுக்காக தான். அதே சமயத்துல நல்லா சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க வெண்ணெய் இருந்தா கூட நீங்க நேரடியா வந்து பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உளுந்து, அதை வந்து இப்போ இதை கூட சேர்த்துடலாம். மேக்சிமம் தண்ணி தேவைப்படாது, நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க. உங்களுக்கு சப்போஸ் தண்ணி கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் முறுக்கு மாவு. இப்போ இதை நம்ம முறுக்கச்சில போடுற அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக உருட்டிக்கலாம். உங்களுடைய முறுக்கச்சி சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த பேட்சை போட்டு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்ததாக ஒரு பிளேட்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. நான் இன்னைக்கு தேன்குழல் அச்சு தான் வந்து பயன்படுத்துறேன். முடிஞ்சா அந்த முறுக்கு குழலையும் எண்ணெய் தடவிக்குங்க, ஒட்டாம வரும் நல்லா சௌரியமா. இப்போ இதை பிழிஞ்சிடலாம். பிழியும் போது நடுப்பக்கத்துலேருந்து அப்படியே ஆரம்பிங்க, ரொம்பவும் திக்கா வந்து பிழிஞ்சிடாதீங்க. அவ்வளோதான், ஓரத்தை வந்து லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க, அவ்வளோதான்.
இதே மாதிரி நம்ம ஒரு 3 தட்டு 4 தட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த சல்லிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதாவது எண்ணெய் வடிகட்டுற கரண்டி, அதில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கு. எப்பவுமே எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா முறுக்கு போட்ட உடனே பட்டுன்னு சிவந்து போயிடும். உள்ள வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும், மேலே வந்து சட்டுன்னு வந்து நிறம் மாறிடும், கருகி போன மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால மிதமான தீயில இருக்கும்போது ஒன்று ஒன்றா போட்டுருங்க. எப்பவுமே எந்த தீபாவளி பலகாரம் செஞ்சாலும் சரி, ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. அப்போதான் வந்து நிதானமாக நல்ல பொறுமையாக வெந்து வரும். எந்த பலகாரமும் நல்ல பொன்னிறமாக சிவந்து அழகாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான். முறுக்கு பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அதே சமயத்தில் நல்ல மொறுமொறுன்னு வெந்து வந்திருக்கு. எடுக்கும்போது கொஞ்சம் அந்த வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆறிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே தீபாவளிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு மாவு அரைச்சி ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். அடுத்ததா தட்டை. இந்த மாதிரி தட்டை செய்தீங்கன்னா எல்லாரும் உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இது வந்து சரியா இவ்வளோ அளவு தான் அப்படின்னு கிடையாது. உளுந்து வந்து வறுத்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு செய்யும் போதோ இல்லை இந்த மாதிரி தட்டை செய்யும் போதோ அடிக்கடி தேவைப்படும். அப்பப்போ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த உளுந்தை வந்து மிதமான தீயில வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா வறுபட்டு வரும். உளுந்து நல்லா வறுபட்டு வந்தாதான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை நல்ல, அதாவது ரொம்ப நீண்ட நாளைக்கு இருக்கும். அதாவது அந்த தட்டை வந்து நல்ல மொறுமொறுன்னு நீண்ட நாளைக்கு இருக்கும். இப்போ பாருங்க, நல்ல எல்லா பக்கமுமே சிவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததா அதே பேன்ல ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சிருங்க. 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இது வந்து சராசரியா 350 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் வந்து சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடையில் அந்த இடியாப்ப மாவுன்னு இருக்கும்ல, அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். எப்பவுமே மாவு பாருங்க, கவனிச்சு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தா காஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கிங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாவு ஹீட்டாக அந்த ஈரத்தன்மை எல்லாமே லைட்டாக உடைப்பட ஆரம்பிச்சு மாவு இந்த மாதிரி உங்களுக்கு உதிரியாக வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த பேனோட இல்லைன்னா கடாயோட எண்டில் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அந்த மாவு ஓரத்தில் பட்டு அப்படி டக்குன்னு சரிஞ்சு வரணும். மாவு கையை வச்சு பார்த்தீங்கன்னாலும் நல்லா சூடாக இருக்கணும். அதே சமயத்தில் நிறம் மாறி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஆற வச்ச அந்த உளுந்து அதை வந்து ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடரை அரைச்சி வச்சுக்கங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்சிருந்தால அரிசி மாவு அதை சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து மாவு, அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மிளகாய் பொடி சேர்க்கிறேன். மிளகாய் பொடி நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் தட்டை போட்ட உடனே நிறம் மாறிடும், கண்டிப்பாக கருகுன மாதிரி ஆயிடும். அதனால மிளகாய் பொடி கொஞ்சம் குறைவான அளவுகளில் சேர்த்துங்க. அது மாதிரி காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்காதீங்க. நார்மல் காரத்தன்மையோட இருக்கும்ல, அந்த மிளகாய் பொடி சேர்த்திங்கனாலே குறைவாக சேர்த்தாலே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். பட்டர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தட்டை வந்து வாயில கடிபடும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே இறங்கும் போது கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக ஃபீல் ஆகும். சில பேர் வந்து சூடான எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல நீங்கள் சூடான எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தட்டையை வச்சு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து காரல் தன்மை அடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால வெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நாளானாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ பொடிசா நறுக்கின கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அதாவது நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த பதத்தோட இன்னும் கொஞ்சம் இலகுன தன்மையாக வரணும். இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க.
மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கணும். ரொம்ப கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து தட்டை தட்டும் போது ஓரங்கள்ல வந்து வெடிப்பு வர்ற மாதிரி இருக்கும். அது பார்க்கிறதுக்கு ஷேப் நல்லாவும் இருக்காது, டேஸ்டும் இருக்காது. இப்ப கொஞ்சம் லைட்டா இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா மாவு தட்டுறதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி சைஸ்ல சின்ன உருண்டையா எடுத்துங்க. ரொம்ப பெருசு பெருசா எடுத்தோம்னா மாவு உள்ளுக்கு வேகாம போயிடும். அதனாலதான் தட்டை வந்து வதவதன்னு ஆகுற மாதிரி ஆகுறது. ஒரு 2-3 நாளே நமுத்து போன மாதிரி ஆகுறது. ஒரு கவர் இல்லைன்னா வாழை பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அங்கங்க இந்த மாதிரி ஒரு 4 பால் 8 இந்த மாதிரி வச்சிருங்க. இப்ப இந்த கவரை மேல அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கப்பு பிளாட்டான கப்பா எடுத்துங்க. சமமான தட்டு இல்லைன்னா சமமான அந்த மாதிரி கப் எடுத்துங்க. அடியில ஒரு தடவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கட்டை விரல் இல்லைன்னா வந்து ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி லைட்டா இப்படி தள்ளினாலே போதும். ரொம்ப ஈஸியா வரும் உங்களுக்கு. ஓரங்கள்ல வெடிப்பு இல்லாம அழகா ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு மெல்லிதா தட்டணும்னு பாத்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அந்த கடலைப்பருப்பு மேல வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த கடலைப்பருப்பு பேக் சைட்லயும் தெரியணும், மேல் பக்கமும் தெரியணும். அதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. இப்ப 8 எடுத்துட்டீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கணும். இது வந்து நீங்க அப்பப்ப அதாவது செய்ய செய்ய அப்படி போட்டுக்கிட்டே இருக்கலாம். மொத்தமா செஞ்சு வச்சுக்கணும், மொத்தமா தட்டி வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்ப எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத அப்படியே ஒண்ணு ஒண்ணா சேர்த்துடலாம். போடும்போது அப்படியே உள்ள இறங்கின மாதிரி இருக்கும். அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்க அடங்க அப்படியே மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுடணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணுங்க. அப்பதான் நிதானமா நல்லா வெந்து அந்த ஈர சலசலப்பு எல்லாமே இதை பாருங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அடங்கின பிறகு ரொம்ப சிவர விட்டு எடுத்துடக்கூடாது. ரொம்ப சிவர விட்டு எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கும்போது இந்த கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து எட்ட வச்ச பிறகு ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் நிறம் மாறிடும். அதனால இந்த பதத்துக்கு வரும்பொழுதே நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டை வந்து அந்த சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து கரெக்டா அந்த கோல்டன் ப்ரௌன்ல சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான் நல்ல சுவையான மொறுமொறுன்னு தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு கவர்ல போட்டுட்டு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வெளியிலே வச்சு 30 நாள் ஆனாலும் சாப்பிடலாம். கெட்டு போகாம இருக்கும். உங்களுக்கு அந்த காரல் தன்மை அடிக்காது. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாவே இருக்கும். நான் உங்களுக்கு இதை உடச்சு விட்டு காமிக்கிறேன். எவ்வளவு சூப்பரா உடையதில்ல, ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது அந்த உப்பு தன்மை அந்த காரத்தன்மை எல்லாமே கரெக்டா இருக்கும். சாப்பிட ஆசையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்ததான் நல்ல ஜூசியான லட்டு. இந்த தீபாவளிக்கு இதை மட்டும் செய்தீங்க, உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா சூப்பரா வரும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கடலை மாவை பயன்படுத்தி பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். இதுல வந்து மீடியம் சைஸ் லட்டா பிடிச்சிங்க அப்படின்னா 25 இருந்து 30 லட்டுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். கடலை மாவு கடையில வாங்கின மாவா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வீட்டுல அரைச்ச மாவா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் கிராம் அளவுகளோட கூடவே கப் மெஷர்மெண்ட்லயும் சொல்றேன். உங்க வீட்டுல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. முதல்ல ஒரு சன்னி ஒண்ணு வச்சுக்கோங்க. கடலை மாவுல ஏதாவது சின்ன சின்ன கட்டித்தன்மை இருக்கும். இப்ப இந்த கப்பால மெஷர்மெண்ட் கப்பால 4 கப் அளவுக்கு எனக்கு 1/2 கிலோ கடலை மாவு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கப் போல சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு இப்ப கடலை மாவை எடுத்திருக்கேன். அடுத்ததா பூந்தி பொரிக்கிறதுக்கு தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கப் கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா சராசரியா 3/4 கப் தண்ணி வந்து தேவைப்படும். சில கடலை மாவை பொறுத்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் கடலை மாவுக்கு 600 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததா கொஞ்சமா ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் நான் இன்னைக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்க தவிர்த்துடலாம். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது எடுத்த உடனே எல்லா தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அங்கங்க கட்டித்தன்மை பட்ட மாதிரி ஆயிடும். அதனால தண்ணி எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டியா இருக்கும் போதே அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே உடைப்பட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டா வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க நல்லா சாஃப்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி வந்து சரியா இருக்கும். இப்ப இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இப்படி தூக்கி விட்டீங்கன்னா அப்படியே அழகா வந்து விழணும். இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம அப்படியே வந்து எண்ணெயில பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். இந்த இடத்துல பூந்தியோட பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பூந்தி கரண்டி உங்களுக்கு கடைகள்ல வந்து கிடைக்கும். 120 ரூபா 125 ரூபா அவ்வளவுதான் வரும். இது இல்ல அப்படின்னா வீட்டுல வந்து அந்த சல்லி கரண்டின்னு
சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஓட்ட ஓட்ட போட்டு கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி கூட நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். நான் கடைசியா அட்டாச் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ. அதுல எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்ப இதுல மாவை ஜஸ்ட் ஒரு கரண்டி விட்டீங்கன்னா அழகா வந்து குண்டு குண்டு குண்டா வந்து விழுது பாருங்க. இதுதான் வந்து சரியான பதம் மாவு. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு. எப்பவுமே லட்டுக்கு வந்து அந்த பூந்தி பொரிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாவு எண்ணெயில விழுந்த உடனே 30 to 40 செகண்ட்குள்ள எடுத்துடணும். அதுக்கு மேல போயிட்டாலே மொறுமொறுப்பு தட்டின மாதிரி ஆயிடும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காராபூந்தி எப்படி மொறுமொறுன்னு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மொறுமொறுன்னு எப்பவுமே வந்து பூந்தி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வதவதன்னு தான் எடுக்கணும். அப்பதான் வந்து லட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அதாவது ஹார்டா இல்லாம லட்டு நல்லா சாஃப்டா வரணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடா இருந்தது. நான் கிட்டத்தட்ட இது ஒரு 50 செகண்ட்க்கு மேல, அதாவது 1 நிமிஷம் வந்து விட்டுட்டேன். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. இதை அப்படியே நான் எடுத்து எட்ட தான் வைக்க போறேன். இது வந்து லட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப நான் அடுத்த செட் ஊத்துறேன் பாருங்க, பேட்ச். ஜஸ்ட் நீங்க மேல ஊத்திட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயோட தன்மையும், அதாவது மாவு வந்து பச்சை மாவு விட விட அந்த எண்ணெயினுடைய சூடும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஊத்த ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணுங்க. அடுத்தது ஒரு 30 செகண்ட்குள்ள எடுத்துருங்க. இப்ப பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மொறுமொறுன்னு இல்லாம நல்ல வதவதன்னு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு இதுல மாத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டக்கரண்டி சல்லிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதுலயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதுலயும் அழகா வந்து விழுது பாருங்க. பூந்தி கரண்டி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கரண்டி இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப பூந்தி எல்லா பூந்தியுமே பொரிச்சு எடுத்துட்டேன். இது வந்து ஆறி தான் இருக்கு, சூடா இல்ல. பாருங்க நல்லா வதவதன்னு இருக்கு பாருங்க. இப்ப இதை நம்ம அப்படியே வந்து லட்டு பிடிக்க முடியாது. லட்டு பிடிச்சாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி குண்டு குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து உடையிற மாதிரி இருக்கும். அதனால மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. ரொம்ப வந்து பவுடர் பண்ணிடாதீங்க, ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அரைச்சிக்க போறேன். இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கொஞ்சம் நொறுப்பா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து கரெக்டான பதம். அதாவது ஒன்னும் அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது இப்ப அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேன்ல 1/2 கிலோ கடலை மாவுக்கு 400 கிராம் சர்க்கரை வந்து சரியா இருக்கும். கொஞ்சம் இனிப்பு சுவை கூடுதலா வேணும்னா 450 கிராம் அளவுக்கு சரியா இருக்கும். கப் அளவுகள்ல பாத்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை வந்து சரியா இருக்கும். நம்ம இன்னைக்கு 4 கப் கடலை மாவு பயன்படுத்தி இருக்கிறதுனால 2 கப் சர்க்கரை வந்து நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சர்க்கரையில இந்த அளவுக்கு எனக்கு சர்க்கரை மீந்திருக்கு. அடுத்ததான் தண்ணியினுடைய அளவு. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி வந்து சரியா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இத ஸ்டவ்ல வச்சிடலாம். இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். லட்டுக்கு சர்க்கரை பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இப்ப பாகு பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி கையில எடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா ஒரு சின்ன கம்பி அப்படியே வந்துட்டு அப்படி விழணும். இதுதான் வந்து சரியான பதம். இதுக்கு மேல போனாலும் லட்டு வந்து மேல சக்கரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லட்டு வந்து பிடிக்கும் போது உங்களுக்கு சௌரியமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுன்னா மேல சக்கரையா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இதுக்கு கீழே எடுத்துட்டாலும், அதாவது ஜஸ்ட் சின்னதா லைட் அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு. இதுக்கு கீழே எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து லட்டு வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும். சோ இதுதான் வந்து சரியான பதம், பாத்துக்குங்க. அடுத்துதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல நல்லா சூப்பரா இருக்கும், நல்ல மனமா இருக்கும். விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தவிர்த்துடுங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் வேற ஒரு தாளிப்பு கரண்டி இல்ல சின்ன கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு கொஞ்சமா காஞ்ச திராட்சை, கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா நம்ம வெறும் லட்டாவை கூட சாப்பிடலாம், சூப்பராகவே இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு அப்படியே எடுத்து நம்ம பூந்தி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து சேர்த்துற வேண்டியதான். அடுத்ததா சக்கரை பாகும் நல்லா சூடா இருக்கு. இது வந்து நீங்க சைமல்டேனியஸா வந்து செய்யலாம். அதாவது 2 அடுப்புல வந்து சைட் பை சைடா வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். சக்கரை பாகு ஆறின பிறகு சேர்க்கக்கூடாது. சக்கரை பாகு நல்லா சூடா இருக்கும் போது தான் சேர்க்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப நான் கடைசியா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டேன். சக்கரை பாகும் பதமும் வந்து கரெக்டா இருக்கு. சேர்க்கும் போது உங்களுக்கு லைட்டா இலகுன மாதிரி தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா இது அப்படியே நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே சமயத்துல ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது, அப்ப லட்டு பிடிக்கிறதுக்கு வராம போயிடும். இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நம்ம ஊத்தின அந்த சக்கரை பாகு எல்லாம் அந்த பூந்தி நல்லா உறிஞ்சிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதான். எடுத்து நீங்க பிடிச்சீங்கன்னா அவ்வளவு சௌரியமா பிடிக்க வரும். நம்மளுடைய அந்த இடது கையினுடைய அந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சீங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்ல அழகா சூப்பரா வரும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி அவ்வளவுதான். ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு.
எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்டு போல கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் செட்டு பூந்தி பொரிச்சது நல்ல மொறு மொறுன்னு வந்துச்சு இல்லையா, அதை எடுத்து அப்படியே எட்ட வச்சுட்டேன். இல்லைன்னா இன்னும் எனக்கு ஒரு 2-3 லட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். இப்போ 25 லட்டு போல கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு, நல்ல ஜூசியாவும் இருக்கு. இப்போ பாருங்க, லட்டு எப்பவுமே ஹார்டா இருக்கும் சில சமயங்கள்ல, ஆனா நம்ம லட்டு பாருங்க எவ்வளவு சாஃப்டா அழகா உடையுது பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அந்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, நீங்களும் உங்க வீட்டுல பெரிய ஆளாகலாம். இன்னும் நம்ம சேனல்ல நிறைய தீபாவளி ரெசிபிகள் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.